இன்றைய காலகட்டத்தில் ஏர் கண்டிஷன் என்பது வெப்பத்தை கட்டுப்படுத்துகிற ஒரு முக்கிய சாதனமாகவே கருதப்படுதுங்க. ஆனால் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடியே தமிழர்கள் இயற்கை முறையை பயன்படுத்தி வீடுகளை குளிர்ச்சியாக வச்சுருக்காங்க என்பது வியக்க வைக்குதுங்க. பண்டைய தமிழர் வாழ்க்கை முறையில் இயற்கையோடு இணைந்த கட்டடக்கலை பற்றிய முக்கிய பங்கு வகிச்சிருக்குங்க. குறிப்பாக கீழடி போன்ற அகழாய்வு இடங்களில் கண்டுபிடிக்கப்பட்ட அமைப்புகள் தான் இதுக்கு சாட்சியாக இருக்குது. தடித்த சுவர்கள், பண்டைய வீடுகள் பெரும்பாலும் களிமண், செங்கல் போன்ற பொருட்களால் கட்டப்பட்டிருக்குங்க. இவை வெப்பத்தை உடனடியாக உள்ள அனுமதிக்காதுங்க. இவை பகலில் வெப்பம் குறைவாகவும் இரவில் குளிர்ச்சியாகவும் வச்சிருக்க உதவுதுங்க. இது இன்றைய இன்சுலேஷன் தொழில்நுட்பத்திற்கு ஒப்பானதுன்னு சொல்லலாம். உயரமான மாடங்கள், அந்த கால வீடுகளில் மாடங்கள் உயரமாக அமைக்கப்பட்டிருக்குங்க. இந்த அமைப்புனால வெப்பமான காற்று மேலே ஏறுது, கீழே இருக்கும் இடம் குளிர்ச்சியாக இருக்குதுங்க. இது இயற்கையான காற்றோட்டத்தை அதிகரிக்கும் ஒரு வடிவமைப்புனே சொல்லலாம். குறுக்கு காற்றோட்டம், வீடுகள் எதிரெதிர் ஜன்னல்கள் மற்றும் கதவுகளோடு கட்டப்பட்டதால காற்று ஒரு பக்கம் நுழைஞ்சு மறுபக்கம் வெளியேறுது. இந்த குறுக்கு காற்றோட்ட முறை வீட்டுக்குள் சூடான காற்று தேங்காம இருக்க உதவுதுங்க. இதனால எப்போதும் புத்துணர்ச்சியான காற்றோட்டமே நிலவுதுங்க. நீரின் பயன்பாடு, வீடுகளில் முற்றங்களில் அல்லது தரையில் தண்ணீர் தெளிப்பது ஒரு பொதுவான நடைமுறையாகவே இருந்து வருதுங்க. நீர் ஆவியாகும் போது சுற்றியுள்ள வெப்பத்தை உறிஞ்சி குளிர்ச்சியை உருவாக்குது. இதற்காகவே சில இடங்களில் வீடுகளுக்கு அருகில் கிணறுகள் பயன்படுத்தப்பட்டிருக்காங்க. அடுத்து முற்றம், வீட்டின் நடுப்பகுதியில் திறந்த முற்றம் அமைக்கப்பட்டிருக்குங்க. இரவு நேரங்களில் குளிர்ந்த காற்று இதில் சேமிக்கப்படுது. பகலில் அது வீடு முழுவதும் பரவி வெப்பத்தை குறைக்குதுங்க. இது ஒரு இயற்கையான கூலிங் சிஸ்டம் போல் அமைக்கப்பட்டு இருக்குங்க. இந்த அனைத்து கட்டிட நுட்பங்களும் சேர்ந்து மின்சாரம் இல்லாமலேயே வீடுகளை குளிர்ச்சியாக வச்சிருக்க உதவி இருக்குங்க. இயற்கையை புரிந்து அதனுடன் இணைந்து வாழ்ந்த தமிழர்கள் ஒரு முழுமையான இயற்கை ஏர் கண்டிஷனிங் முறையை உருவாக்கியிருக்காங்க. இந்த முறைகள் அனைத்து வெப்ப பரிமாற்றம் மற்றும் காற்றோட்ட இயக்கவியல், ஆவியாக குளிரூட்டல் போன்ற அறிவியல் கோட்பாடுகளின் அடிப்படையில் இயங்கி வந்திருக்குங்க. அதாவது பண்டைய தமிழர்கள் அறிவியலை அனுபவத்தின் மூலமே செயல்படுத்தியிருக்காங்கன்றது குறிப்பிடத்தக்கதுங்க.